போஸோட அப்பா பயங்கர கோவமா கத்திட்டு இருக்காரு. "உனக்கு எவ்ளோ தைரியம் இருந்தா நீ மலர ஏமாத்திட்டு இன்னொரு பொண்ணு கழுத்துல தாலி கட்டுறதுக்காக மேடையில வந்து உட்காந்துருப்ப" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமா திட்டிட்டு இருக்காரு. "எதுக்காக நீ இப்படிலாம் பண்ண?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. "இல்ல இல்ல 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 நான் பண்ணவே இல்ல. நான் எந்த தப்புமே பண்ணல. எல்லாமே பொய் சொல்றாங்க" அப்படின்னு போஸ் சொல்றாரு. "உண்மையா நீ எந்த தப்பும் பண்ணலையா? பொய் சொல்லாத. ஏதாவது பொய் சொன்ன உன்னை என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமா திட்டிட்டு இருக்காங்க. "இல்ல இவ வந்து வேணும்னு ஏமாத்துறா. இவ வந்துட்டு நல்ல பணக்கார வாழ்க்கை கிடைக்கும். அதனால தான் இப்படி வந்து பேசுறா. என் பையன் அப்படி பண்றவனே கிடையாது" அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி பயங்கர கோவமா கத்துறாங்க. கத்துனவனே கேட்குறாரு. "உண்மையை சொல்லு போஸு. நீ பண்ணது எல்லாமே உண்மையா இல்லையா? அது மட்டும் எனக்கு சொல்லு" அப்படின்னு சொல்றாரு. "நான் எதுவுமே பண்ணல" அப்படின்னு சொல்றாரு. அதை கேட்டோடனே நந்தினி அப்படியே டென்ஷனா இருக்காங்க. என்ன நடக்க போகுதுன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு. சேதுவோட அப்பா வராரு. வந்து அப்படியே தாவடியிலே 2 வைக்கிறாரு. "உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா உண்மைய சொல்லு. இல்ல உன்ன உன்ன சாவடிச்சு புட்டுருவேன்" அப்படின்னு சொல்றாரு. அத கேட்டோனே போஸ், "இல்ல நான் பண்ணதெல்லாம் ஆமா உண்மைதான். நான் வந்து மலர விரும்பினதெல்லாம் உண்மைதான். ஏமாத்துனதெல்லாம் உண்மைதான்" அப்படின்னு சொல்றாரு. அத கேட்டோனே ராஜாங்கத்துக்கு பயங்கரமா கோவம் வருது. "எவ்வளோ தைரியம் இருந்தா இப்படிலாம் பண்ணுவ? என்னை தயவு செய்து மன்னிச்சிடுங்க" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு அந்த பொண்ணோட அப்பா கிட்ட. "இல்லைங்க எனக்கு எல்லாமே புரியுது. நல்ல வேலை என் பொண்ணு கழுத்துல அவர் தாலி கட்டலை. என் பொண்ணோட வாழ்க்கையை அந்த கடவுள் காப்பாற்றிட்டாரு" அப்படின்னு சொல்கிறாரு. "வா இதுக்கு மேலே நிற்க வேண்டாம் வா" அப்படின்னு சொல்லிட்டு நந்தினியை கூப்பிடுறாரு. அவங்களும் அழுதுகிட்டே அங்கேருந்து போகிறாங்க. "போகாதீங்க போகாதீங்க என் பையன் நல்லவன் தான்" அப்படின்னு ஈஸ்வரி சொல்கிறாங்க. ஈஸ்வரி சொல்கிற எதையுமே கேட்கல. அவங்க அங்கேருந்து போயிட்டாங்க. பயங்கரமாக அப்படியே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க ஈஸ்வரி. "ஐயோ கடவுளே, இந்த கல்யாணம் நடந்துடவே கூடாது. இந்த வேலைக்காரி என் பையனுக்கு பொண்டாட்டியாக வரவே கூடாது" அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ டென்ஷனாக அப்படியே கோவமாக இருக்காங்க. "மலர் இங்கே கிட்ட வாமா" அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு. கிட்ட போகிறாங்க. "இங்கே பாருமா, நீ சொல்லு நடந்த எல்லாமே உண்மையா ஆமாவா?" அப்படின்னு கேட்குறாரு சேதுவோட அப்பா. என்னை மன்னிச்சிடுங்க ஐயா. ஆமாம் எல்லாமே உண்மைதான். இவர் என்னை ஏமாற்றிட்டாரு" அப்படின்னு மலர் சொல்கிறாங்க. "அப்படியா, சரிங்க வா நீ போய் மேடையில் உட்காரு போ" அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே ஈஸ்வரிக்கு பயங்கரமாக கோவம் வருது. எதுக்காக எதுக்காக இப்படிலாம் பண்ணுறீங்க? இந்த வேலைக்காரியை பிடிச்சி என் பையனுக்கு எதுக்காக கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்க? அப்போ நம்ம வீட்டோட மானம் மரியாதை கௌரவம் எல்லாம் என்ன ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. "என்னது மானம் மரியாதை கௌரவமா? அதெல்லாம் எங்கே இருக்குது தெரியுமா? இன்னொரு ஏழை பொண்ணை ஏமாற்றிட்டு நாம் நல்ல பணக்கார பொண்ணோட வாழறதுல இல்லை. என்னைக்குமே மனுஷங்களை மதிக்கணும், மரியாதையாக நடத்தணும். அதுதான் கௌரவம்" அப்படின்னு சொல்கிறாரு. "போ மலர் போய் உட்காரு போ" அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி போஸ் கிட்ட தாலியை கொடுக்குறாரு. "கட்டு தாலியை கட்டு" அப்படின்னு சொல்கிறாரு. சேதுவோட அப்பா அதே மாதிரி கட்டுறாரு. மலர் பயங்கரமாக அழறாங்க. வேலைக்காரி கட்டில் தாலி கட்டிட்டானா, ஐயோ கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரிக்கு பயங்கரமாக கோவம் வருது. இது எல்லாத்துக்குமே காரணமே அந்த தமிழ் தான். அந்த தமிழை நான் என்ன பண்ணுறேன்னு பாரு, அவளை விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்காங்க ஈஸ்வரி. அங்கேருந்து 2 பேருமே போஸ் 2 பேருமே வந்து காலில் விழுறாங்க. "நல்லா இருக்கணும், 100 வருஷம் நீங்கள் நல்லா இருக்கணும்" அப்படின்னு சொல்கிறாரு சேதுவோட அப்பா. அப்படியே நின்றுட்டே இருக்காங்க. போஸோட அக்கா சொல்கிறாங்க. "சரி நான் போகிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு மாஸ்கெல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. "நல்லபடியாக என் தம்பி கல்யாணத்தை நான் பார்த்தேன். என் அம்மா அப்பா எல்லாரையும் நான் நேரில் பக்கத்தில் பார்த்தேன். இது எல்லாத்துக்குமே காரணமே தமிழ் நீ தான்" அப்படின்னு சொல்கிறாங்க. "சரி பார்த்து போயிட்டு வாங்க. இதில் என்ன தப்பு இருக்குது? ஒன்றும் இல்லை" அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கேருந்து அவங்களும் போகிறாங்க. தமிழோட அம்மா பயங்கரமாக திட்டுறாங்க. "தாமரை உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் இதெல்லாம் நீ பண்ணியிருப்ப. இப்போ ஈஸ்வரி உங்களுக்கு கோவம் வந்திருக்கே, நீ எப்படி அங்கே வாழ போகிற? உன்னை என்ன பண்ண போகிறாங்கன்னே தெரியலையே" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக பதட்டப்படுறாங்க. "அம்மா நீ எதுக்குமா பதட்டப்படுற? அவர் ஏமாத்துறது தப்பு தானே. அது எப்படி மலரக்காவை ஏமாற்றிட்டு அவர் இன்னொரு பொண்ணு கழுத்தில் தாலி கட்ட முடியும்? எனக்கு தப்புன்னு பட்டுது. அதனால தான் அவர்கிட்ட கூட்டிகிட்டு போயிட்டு நான் எல்லா உண்மையை சொல்லி இந்த கல்யாணத்தை நடத்தி வச்சேன்" அப்படின்னு சொல்கிறாங்க. "அதெல்லாம் பயப்படாதம்மா" அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் அவங்க அம்மா கிட்ட